ஆமா. கோமதி, என்னக்கா? இந்தா இதுல 2 செட் யூனிஃபார்ம் இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஆமா, அம்மா எங்க இருக்காங்கக்கா. வீட்டுக்கு வட்டிக்கார அங்கிள் வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதான் அம்மா என்னை வெளியே விளையாட சொன்னாங்க. பாத்தேன்னு காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேணாக்கா, யூனிஃபார்ம் இல்லாம பாப்பா ஸ்கூலுக்கு போறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் துணி எடுத்து 2 செட் யூனிஃபார்ம் தச்சிட்டு வந்தேன். தைய கூலி கொடுக்கவே எனக்கு வழி இல்ல தேனு. இதுல 2 செட்டு துணி எதுக்குமா? இளமையில வறுமை ரொம்ப கொடுமைக்கா. ஆனா குழந்தைங்களுக்கு அது தெரியக்கூடாது. என்னால அவளுக்கு இதான் பண்ண முடியும்க்கா. மானத்தோட வாழறதுக்கு நிறைய வழி இருக்குக்கா. நீதான் தப்பான வழியில போயிட்டேங்கிறியா? தற்கொலை பண்ணிக்கதான் நினைச்சேன். இவளோட எதிர்காலத்தை நினைச்சு அந்த பாவி பையகிட்ட கடன் வாங்கிட்டு இப்போ நிகழ்காலத்தையும் நரகமாக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன தேனு, பணம் ஏதாவது வேணுமா? நீயாவே என்கிட்ட கேட்டுக்கலாம். நீ என்ன புரிஞ்சுக்காம நீ பஞ்சவரணத்திட்ட சொல்லி பஞ்சவரணம் என்கிட்ட சொல்லி என்ன இதெல்லாம்? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. இதைத்தான் அவளும் சொன்ன. அசல் அப்படியே இருக்கு. வட்டியை மட்டும் தான் கழிச்சிட்டு வரேன். வரட்டா, அடுத்த மாசம் வரேன். வரண்டா செல்லாம். தாய் தப்பா இருக்கிற விஷயம் பிள்ளைக்கு தெரிஞ்சா அது தருதலை ஆயிடும். இவ வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றது உன் நடத்தையில தான் இருக்குக்கா. ஏங்க ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஃபோன் என்ன 100 ஃபோன் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். மச்சி, நான் ஒரு கவிதை சொல்றேன், அது நல்லா இருக்கான்னு சொல்றியா? உன் கூந்தலின் வாசனையால் நான் மீண்டும் ஒரு நக்கீரன் ஆகிறேன். நீ சம்மதித்தால் உன் நிலா நெற்றியில் சிவப்பு சூரியனாய் நான் இருப்பேன். என் வானத்தில் எப்பொழுதும் 2 சந்திரன், உன் விழிகள். நான் மீனாய் வாழ சம்மதம். வீட்டு தொட்டியில் உன் பார்வையில் வளர்வதாக இருந்தால் இறுதியாய் சொல்கிறேன், உனக்குள் நான், எனக்குள் நீ. எப்படிடா இருக்கு? பின்னிட்டீங்க. கவிதை சூப்பர்ண்ணா. இப்பயாவது நம்ம மனசை புரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னடா? கவிதை தேனா சொட்டுது. தேங்க்யூ. உனக்கும் புரிஞ்சிருச்சா? கவிதை சூப்பர்ல. என்னடா இவ காதை கவனிக்காம விட்டமே. அண்ணா, காதல் கவிதை அக்குவர் ஆணி வர பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஏய், அடுத்தவங்க காதல் கவிதைய ஒட்டு கேக்குறது ரொம்ப ரொம்ப தப்புடா. கவிதைக்காக என் நண்பன் காலில் வந்து எனக்கு வேலையை பாருடா. சே, காதலிக்கும் போது கண்ணை மட்டும் இல்ல காதையும் கவனிக்கணும் போல இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. செக்கம்மா வாக்கு தப்பாம பலிக்க போகுது. இந்த வீட்டுக்கு இனிப்பான செய்தி வரப்போகுது. என்னாச்சு, இன்னும் நம்மளால வெளியில வரல? கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வருது. என்ன இன்னும் நம்மளால காணும்? செக்கம்மா பவர் இவ்வளவுதானா? என்ன பிரதர், ஏரியா விட்டு ஏரியா வந்தது இல்லாம ஆரியா மாதிரி ஷர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. எங்க ஓ ஐடி ப்ரூஃப் காமியா? ஐடி ப்ரூஃபா? யோ, இதுக்கெல்லாமா ஐடி ப்ரூஃப் கேட்பீங்க? ஓய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆல் இந்தியா லெவல்ல யூனியன் ஃபார்ம் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அது தெரியுமா உனக்கு? பங்காளி, குளிர மாதிரி இருக்கு, ஒரு வீடு இருந்தா கூட. ஓய், பேச்ச மாத்தாத. யார் நீ? எந்த கலவாணி தானே பண்றதுக்கு இந்த வேஷம் போட்டு சொல்ல? ஐயோ, நான் களவாணியில என்ன நம்பு. ஓய், ஏன் கூட சுடுகாட்டுவா? சுடுகாட்டுக்கா? எங்க போனா? கொடுக்குடுப்புக்காரன் கெட்டப்புல காதல் சொல்ல போறேன்னா லவ் ஒர்க் அவுட்டா இருக்கும். இந்நேரம் டூயிட் பாடிட்டு இருப்பான். ஆமாண்டா, அவன் லவ் எப்படியும் சக்சஸ் ஆயிடும் மச்சி. ஆமா மச்சான், கண்டிப்பா. டேய், வந்தானமா பறக்கண்டா மச்சான். ஏய் வா மச்சான் உட்காரு. என்னடா மச்சான் ஆச்சு? எல்லாம் பைரவரோட தீர்வுளையாடல் மச்சான். என்னடா நீயும் பல ஆங்கிலு பல கெட்டப்பெல்லாம் போட்டு ட்ரை பண்ற. உன் லவ் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? புதிய பதை படத்துல பார்த்திபன் சீதாவை கெடுத்துருவார்ல. ஆமா. அப்ப கெட்டு போன சீதா என்ன பண்ணுவாங்க? தன்னை கெடுத்த பார்த்திபனையே கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல. அதே மாதிரி நீ தேன்மொழியை கெடுத்துரு.
அப்புறம் பாரு அவளே உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவான். எப்படி ஐடியா? காதலியே கொச்சப்படுத்துறியா? உன் காதல சேர்த்து வைக்க தானடா ஐடியா சொன்னேன். அதுக்கேண்டா என்ன அடிக்க வரீங்க? கையிடா. நீங்க நினைக்கிற மாதிரி என் காதல் ஒன்றும் சாதாரணமானது இல்லடா. என் காதல் தெய்வீகமானது. என் அம்மா இப்படி பண்றீங்கல்லம்மா, என் அம்மா இப்படி பண்றீங்கல்லேம்மா. காஜா வந்துட்டான், கரெக்ட் பண்ணலாம் வா. ஆவி அறக்கும் அவன் வயசுக்கும் சைஸுக்கும் பாட்டை பாத்தியாடா? வந்ததனால தூக்கட ஆவி. என்ன பேச்சு பேசலாம் பாத்தியாடா? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? உண்மையை சொல்லுங்கடா. ஒழுங்கா தேவா சொல்றது கேளு. விஷயம்டா புரியலையே. தேவா ஏனா? டேய், அன்னைக்கு நீ தானே சொன்ன கவிதை தேன் மாதிரி இருக்குன்னு. டேய், நீ ரசிக்க விட அன்னைக்கு நான் கவிதை சொன்னேன். அது இன்னும் ஏன்டா அவகிட்ட நீ சொல்ல? நல்லா இருக்கு, சூப்பர் சொன்னேன். என் கவிதை வந்துருச்சு. நம்ம என்ன கடத்தினது தேனுக்கு எப்படி தெரிஞ்சது? காஜா, உன்னை பட்டன் வாங்க தானே அனுப்புனேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கவிதை நல்லா இருக்குன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்கக்கா. சொதப்பிடாதப்போ. சரி வா. நான் வந்துட்டேங்க. ஏய் நூறுரூவா. டேய், மறக்காம சொல்லிடுறா. எஸ்கேப் ஆயிட்டான்டா. சரிண்ணா. காஜா கரெக்டா சொல்லிடுவானா? கண்டிப்பா சொல்லிடுவான். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யாத. வாழ்க்கை பூரா காஜாவே எடுத்துட்டு இருப்பியா? எப்பதான் டெய்லர் ஆக போற? காஜா ஸ்பீடா போறான். இறைவா, ஊரில் எல்லாருக்கும் கஷ்டம் வந்து என் வீட்டு வாசலில் கையேந்தி நிற்கணும். நீ என்னை காப்பாற்றினா நான் ஊரை எல்லாம் காப்பாற்றுவேன். தெய்வத்தை கும்பிட்டு வரும்போது தேவதை எதிரில் வருது. என்ன தேனே, எப்படி இருக்க? இன்னும் அதே திமிரில் தான் இருக்கா. என் பார்வையிலேருந்து எங்கே போயிட போகிற? டேய், எப்படியாவது இன்னைக்கு தேன்கிட்ட என் லவ்வை சொல்லி ஆகணும்டா. டேய் அங்கே பாடுறா, அந்த நாகம் உன் ஆள் பின்னாடி போயிட்டு இருக்கான். தேனை ஃபாலோ பண்ணுறான். ஊரில் எல்லாரும் என்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறாங்க. ஆனால் நீ தான் என்கிட்ட எந்த கணக்கு வழக்கம் வச்சுக்க மாட்டேங்கிற. ஒன்று பண்ணுவோம், முதல்ல உன் கடையை டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லைனா உன் வீட்டை டெவலப் பண்ணுவோம். வாழ்க்கைனா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வேணும்ல. நான் உனக்கு பணம் தரேன், அசலும் வேணாம் வட்டியும் வேணாம். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோ. என்ன நான் சொல்றது? இங்க பார், உன் பர்சனாலிட்டிக்கோ உன் பணத்துக்கோ ஆசைப்படுற பொண்ணு நான் இல்ல. ஒரு பொண்ணு பின்னால வரும்போது அந்த பொண்ணு மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. என் மனசுல நிரந்தரமா ஒருத்தர் இருக்காரு. புரிஞ்சுதா? ஓடி இப்படி பேசின எத்தனையோ பொண்ணு என் வலையில விழுந்திருக்காளுங்க. டேய் இப்ப பார்த்தல, தேனுக்கு வண்டு மட்டும் இல்லடா, நிறைய ஆசைப்படுது. தேன் வந்ததும் இன்னைக்காவது சொதப்பாம உன் லவ் சொல்லிடு. டேய், அவன் தப்பா நினைச்சிட்டானா? டேய், உனக்கு தேன் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்ப நான் எப்படி சொல்றேன் பார். என்ன தேனு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். டெய்லர் கடைக்கு ஜாமான்லாம் வாங்கணும்ல, அதான். ஏன் தேனு, நீ ஒரு ரெடிமேட் ஷாப் ஓபன் பண்ணலாமே. நம்ம ஊருக்கு அது புதுசா இருக்கும்ல. டவுனுக்கு போறவங்க இங்கேயே வாங்கிக்குவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமே. பணம் வேணும்னா பேங்க் லோன் ட்ரை பண்ணலாமே. மாற்றங்கள் உடனே நடக்கிறதில்ல, கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? அந்த நேரம் வரும்போது அது நடக்கும். நாம எதுக்குமே அவசரப்படக்கூடாது. உன் கடையில வேலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு? எங்க நம்ம கிராமத்து பசங்க கூட பாவாடை தாவணியை மறந்துட்டு மிடி சுடிதார்னு மாறிட்டு இருக்காங்க இப்போ. இப்பவுமே நம்ம ஊர்ல பாதி பேர் நைட்டி போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. போற போக பார்த்தா பாட்டிங்களும் லெகின்ஸ்க்கு மாறிடுவாங்க போல இருக்கு. அதுக்குள்ள நம்ம ரெடிமேட் கடையை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் தேனு. சரி, நான் போக வேண்டிய இடம் வந்துடுச்சு. நீங்க? நானும் தான். தேனு ஒன்றும் இல்லை. சே, வழக்கம் போல இன்னைக்கும் சொதப்பிட்டோமே. இது எப்படி சொல்றது, யார் மூலியமா சொல்றது? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும், பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதும், சேர்ந்து இருக்கிற தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறதும், கோர்ட்டு கேஸ்னு அலைய விடாம ரெண்டே வெத்தலையில சோழிய முடிச்சு வைக்கிறதா இந்த வெத்தலை சாமியோட மகிமை. இவருக்கு ஏன் வெத்தலை சாமியார்னு பேர் வந்துச்சு? பசியோட அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். வெறும் வாயை மெல்றமேனு பக்கத்தில் இருந்தவங்கிட்ட 2 வெத்தலை பிடிங்கி தின்னு விட்டேன். அவன் சாமி வெத்தலை சாமின்னு சொல்லிட்டான். அன்னையில இருந்து வெத்தலை சாமி ஆயிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
டேய், இந்த சாமியாரை பத்தி விசாரிச்சிங்களாடா? சூப்பர் பவராண்டா. நம்பிக்கையோட என் மேட்டரை சொல்லலாம். தாராளமா. பத்தல டேய் பவர்ஃபுல் மட்டும் இல்லடா, சாமி கலர்ஃபுல்லாகவும் இருக்காரு. அவரோட ஸ்லோகமே வித்தியாசமா இருக்கு. வெத்தலைன்றாரு பத்தலைன்றாரு, பத்தலைன்றாரு வெத்தலைன்றாரு. மாமே சாமி நீ சொன்ன மாதிரி பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு. ஆமாண்டா, அவர் கண்ணு திறக்கிறதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அந்த வெத்தலை கொடு மகனே. இந்தாங்க சாமி. காதல் தானே பிரச்சனை. காதலிக்கிற பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு தானே கேட்க வந்திருக்கீங்க. கரெக்டா சொல்றாரு. மனசுல நினைச்சது மங்களகரமா நடக்கும். நம்ம மங்கையர்களுக்கெல்லாம் மனசார வஸ்திரங்களை வாங்கி கொடு. சரிங்க சாமி, சரிங்க. ஓம் வெத்தலையாய நமக. இந்த வெத்தலை காம்ப மென்னு முழுங்குறதுக்குள்ள அந்த பொண்ணு மனசுக்குள்ள நீ நிறைஞ்சிருப்ப. நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும். வெத்தலை சாமியாருக்கு ஒரு கோயிலை கட்டிடலாம். சந்திரகா வாங்க. ரொம்ப நன்றி. நீங்க நினைச்சது நடக்கும். வாங்கம்மா. இந்தாங்கம்மா. நல்லா இருப்பீங்க தம்பி. குர்ரா குர்ரா வாங்கிங்க. நல்லா இருக்கியா? இந்தாங்க பாட்டி. நல்லா இருக்கணும். இந்தாங்க. தம்பி, எல்லாரும் ஏதாவது வேண்டுதல்னா துணி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க துணியோட சேர்த்து 100 ரூபாய் பணமும் கொடுக்குறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. அக்கா, துணி மட்டும் போதுமா? அது தைக்க காசு வேணும்ல, அதுக்கு தான் இந்த பணம். நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும். அடுத்த வருஷம் புடவையும் சேர்த்து கொடுப்பேன். உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. ரொம்ப நன்றிக்கா. இந்தாடா. ஏன் பொண்டாட்டிக்கு டாக்கெட் துணி எடுத்து கொடுக்கறது? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். பஞ்சாயத்தை கூப்பிடுறான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். அண்ணே நீங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சுதான்டா பேசுறோம். ஏன் பொண்டாட்டிக்கு நீ துணி எடுத்து கொடுத்தா என்ன பத்தி ஊருக்குள்ள கேவலமா பேசுவாங்க. என் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் காத்துல பறக்குமா இல்லையா? பாருங்க, நிலைமை தெரியாம பிரச்சனை பண்ணாதீங்க. டேய், புரிய வைடா. முன்னாடி யோசிக்கணும்டா. இந்த ஊருக்குள்ள எனக்கு எவ்வளவு மரியாதை. நான் எப்பறா தெருவ தலந்து நடப்பேன். யோ, அந்த தம்பி நல்லது தானே பண்ணுது, அதையே தப்பா பேசுற. நல்லது கெட்டது எனக்கே சொல்லி தரியா நீ? தலை எழுக்கிறா. எதுக்கா பேச மாட்டா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? காரணம் அந்த வெத்தலை சாமியார். வெத்தலை சாமியார் வேற இதுல கூட்டா? எங்கடா அவன்? அந்த சாமியார் தான் நம்ம நினைச்சது நடக்கணும்னா பரிகாரம் பாமா. ஏய், நீ பரிகாரத்தை பண்ணுவியோ பலகாரத்தை பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் முறையா பண்ணணும்ல. அண்ணே சாமியார் துணி மட்டும் தானே கொடுக்க சொன்னாரு. ஆனா நம்ம தேவா அதை தைக்க காசும் தரானே. எல்லாம் முறைப்படியா தான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்கடா. இவன் ஒரு மானகட்ட பையன். இவன் ஒருத்திக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்தா போதுமா? இவளுக்கு மூத்தவ ஒருத்தி இருக்கா, இளையவ ஒருத்தி இருக்கா. அவளுக்கு யார் எடுத்து கொடுக்கறது? அவளுக்கு சேர்த்து எடுத்து கொடுங்க. வீணா குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினாங்கடா. வீடு 3 ஆகி போயிடும். இவ்வளவுதான் பிரச்சனையா? ஊருக்குள்ள பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க. இது கொடுத்து அனுப்பு. ஏன் இப்படி குடிச்சிட்டு எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுற? எதுக்கு இந்த பில்டப்? இந்த பிட்டை கொடுத்து நீ எதுக்கு பிட்டு போடுறேன்னு எனக்கு தெரியும். நடக்கட்டும். நல்லது நடந்தா சந்தோஷம் தான். வரேன்.